பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதனாலதான் அந்த வார்த்தையை பார்த்து தான் நான் கோவப்பட்டேன். இன்னொருவர் கொள்கையோடு வர வேண்டும், நீங்க வான்னு பிடிச்சி இழுக்க கூடாது. அப்பதான் நான் கேட்டேன், சகோதரி குஷ்பு அவர்களை, எந்த கொள்கையோடு நீங்கள் திமுகவில் இணைந்தீர்கள்? நான் கொள்கை பிடிப்போடு தான் காங்கிரஸ்ல இருந்தேன், என்னை யாரும் தூதர் வரலன்னு போட்டிருந்தாங்க. நாங்க ஒன்று தூது அனுப்பலன்னு. அதாவது ஒரு தலைவர், மாநில தலைவரும் ஒரு அகில பாரத தலைவரும் ஒரு கட்சி பலம் பெற வேண்டும் என்று ஒரு பிரபலமான ஒருவரை, எங்கள் கட்சி ஏற்கனவே பலம் பெற்று வருகிறது, கூடுதல் நீங்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்கிறீர்கள், வரும்பொழுது அந்த சாய்ஸ் ஏன் எங்கள் கட்சியாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் தப்பா? நீங்கள் பெக்கிங் என்ன பிச்சை எடுக்கிறீர்கள் வர வேண்டும் என்று சொல்லி, இது என்ன வார்த்தைகள் நான் கேட்குறேன். ஒரு கட்சி தலைவருக்கு உரிமை இல்லையா? ஒரு பிரபலமான ஒருவர், கொள்கையோடு ஒத்துக்கொள்ளும் ஒருவர், அவங்க உடனே போட்டாங்க, நான் கொள்கையில் தான் நான் போய் காங்கிரஸில் சேர்ந்தேன். எந்த கொள்கையில் திமுகலேருந்து வெளியே வந்தீங்க, எந்த கொள்கையில் காங்கிரஸில் சேர்ந்தீங்க நான் கேட்டேன். உடனே மற்றவர்கள் மூளையை தெரிந்து கொள்ளும் அறிவு உங்களுக்கு இல்லைன்னு போட்டாங்க. ஆனால் நான் திருப்பி போட்டேன், நான் ஒரு டாக்டர், பர்டிகுலராக ஸ்கேன் டாக்டர், ஸ்கேனில் மூளையை தெரிந்து கொள்ளும் டாக்டர். அதனால் எனக்கு அதிகாரப்பூர்வமாகவே மற்றவர்கள் மூளையை அறிந்து கொள்ளும் திறமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் படித்த படிப்பு அப்படி போட்டேன். ஆனால் அவங்க திருப்பி சைக்காட்ரியா, கைனகாலஜிஸ்டா அப்படிலாம் போட்டாங்க. அப்புறம் நான் நிறுத்திட்டேன். ஏனென்றால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சண்டையிடுவது எனது நோக்கம் அல்ல, ஆதாரப்பூர்வமாக எனது கருத்துக்களை பதிவு செய்வது தான் நோக்கம். அதனால ட்விட்டர்ல நான் பதிவு செய்தனே தவிர சண்டையிடலன்னு நான் சொல்றேன். சுப்பிரமணிய சாமி சொல்ற இதே கருத்தை வச்சுட்டு, அதாவது நீங்க ரஜினி பின்னாடி தொடராம நீங்க சசிகலாவை அணியை இணைக்கக்குள்ள முயற்சி பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கமலஹாசனா இருக்கட்டும், மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் சாமி அவர்களா இருக்கட்டும், அவர்கள் கருத்து என் கருத்தை மட்டும்தான் நான் இங்கே பதிவு செய்ய முடியும்.